இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். புஜிருத்ர தமிழர் சிலம்பத்திலிருந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ வந்து சில வேலைக்கு அனுபவம் நம்மளால் வீடியோ போட்டு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம திரும்ப வந்து பண்ண போகிறோம். இப்போ போன முதல்ல வந்து முன்வாரல் பின்வாரல் போட்டாங்க. இப்போ 8-14 அடுத்த நிலை வந்து 8-16. இப்போ நம்ம இந்த சிலம்பம் பண்ணுறது மூலயமா என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நம்ம உடல் அளவில் மனசளவில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. நம்ம வந்து ஏதோ சிலம்பம் போகிறோம், ஏதோ சுற்றுறோம், வேகமாக சுற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஒவ்வொரு சுத்து முறைக்கும் நம்ம உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வந்து இருக்குது. அதாவது ஒரு கலையை கற்றுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மென்டலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னஸும் அதே சமயம் ரொம்ப 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 கான்ஷியஸும் இருக்கும். இதை வந்து நம்ம கவனித்து பண்ணோம்னா நமக்குள்ளே அவ்வளோ பாடி எனர்ஜி வந்து நிறையவே கிடைக்கும். இப்போ நம்ம 8-16 வந்து நம்ம பசங்க வந்து பண்ணி காமிக்க போகிறாங்க. எப்படி பண்ணி காட்ட போகிறாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. பொறுமையாக போடுங்க, பொறுமையாக உடம்பு போடுங்க. பக்கத்துலேயே வந்தால் கூட வந்து அடிபடக்கூடாத அளவுக்கு வந்து பொறுமையாக போடணும். அப்படியே போட்டு இப்போ அந்த பின்வாரல் போடணும். அப்படியே திரும்பி ஒண்டிக்கால் நிலையில் திரும்பி அந்த வாரல் போட போகிறோம். இப்போ முன் வாரல் போட்டிங்க. இப்போ 8-16 திரும்பி 1 முன்வாரல் 2 பின்வாரல், முன்வாரல் 2 பின்வாரல். இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 8-16ன்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றி சுழட்டும் போது 8 இது வந்து 8-16ன்னு சொல்லுவாங்க. முன்வாரலும் பின்வாரலும் சேர்த்து இந்த உடம்பு வந்து வளைச்சி போடும்போது நம்ம இடுப்பில் இருக்கிற இந்த தசை பகுதி வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத தசை பகுதியில் வந்து இது எடுத்துடும். நம்ம பார்வை நேராக வச்சு, தலையை நேராக வச்சு, ப்ரீத்து கான்ஷியஸோடு இதை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இடுப்பில் இருக்கிற தசை பகுதி வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்ம கால் லெக்கெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்னஸ் ஆகும். கொஞ்சம் அப்படியே வேகமாக பண்ணலாம். இதை கொஞ்சம் அப்படியே வேகத்தை கூட்டலாம். கொஞ்சம் கவனமாக உடம்பு ஒட்டி தோல் ஒட்டி கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். முன்வாரல் போட்டு வச்சுக்கோங்க. கற்றுக்கிறது மூலயமா நிறைய உடல் அளவுலையும் மனசளவுலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்காக தான் நம்ம சிலம்பமே கற்றுக்குறோம். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா டிவி சேனலில் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.